இதனால நம்ம சொல்ல வர விஷயம் புரியும், நம்ம எனர்ஜி லெவல் வேஸ்ட் ஆகாது, டைம் சேவ் ஆகும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு m5c சேனல், மிஷன் 5 கிரியேஷன்ஸ். நீங்கள் இப்போ எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, ஒர்க், பிஸ்னஸ், ஸ்டடீஸ் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸில் ஒரு ஸ்கில் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ரெண்டுக்குமே தேவைப்படுற ஒரு ஸ்கில் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒரு பக்கம் நிறைய பேர் இந்த ஒரு ஸ்கில் இல்லாமல் லைஃப்பில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைகிறாங்க. ஜாப் இன்டர்வியூஸ்லேருந்து பிஸ்னஸ் வர, ரிலேஷன்ஷிப்ஸ்லேருந்து மார்க்கெட்டிங் வர முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். இப்போ நம்ம சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் இருக்கோம், ரைட்? கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டுமே உருவானது தான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு பெட்டர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்கள் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் m5c சேனலில் 3 இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பேச போகிறோம். மிஸ் பண்ணாமல் எண்டு வர பாருங்கள். ஃபர்ஸ்ட், அரோஸ் இன் தி அதர் பர்சன் அண்ட் ஈகர் வாண்ட். ஒருத்தர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய தோணுதோ அதான் பண்ணுவாங்க, ரைட்? நீங்கள் கன் வச்சு ஃபோர்ஸ் பண்ணலாம், ஆனால் அது சரியான முறை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆத்தர் நியூயார்க் சிட்டி ஹோட்டலில் ஒரு சோஷியல் செமினார் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் செமினாருக்கு புக் பண்ண ஹோட்டலோட ரெண்ட் ப்ரைஸ் 3 மடங்கு கூட்டிட்டாங்க. ஆத்தர் டென்ஷனில் வந்துட்டார். பிகாஸ் அவருக்கு இந்த மெசேஜ் டெலிவர் ஆகிறதுக்கு முன்னாடி செமினார் டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிட்டு. அவர் ஹோட்டல் மேனேஜரை மீட் பண்ணி சொன்னார், நீங்கள் 3 டைம்ஸ் ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணதை கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஆஸ் எ மேனேஜர் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் ஹோட்டலுக்கு அதிகமாக ப்ராஃபிட் சம்பாரிச்சு தரணும், அதுக்கு தான் நீங்கள் மேனேஜர் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் இடத்துல நானாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே எழுதலாம். அட்வான்டேஜ் என்னன்னா, உங்கள் பால் ரூம் டோட்டலி ஃப்ரீ ஆயிரும். நீங்கள் டான்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதனால ஹோட்டலுக்கு நிறைய ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமாக ப்ராஃபிட் கிடைக்காம போக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் என்கிட்ட நீங்கள் கேட்ட ரெண்ட்டு கொடுக்குற அளவுக்கு பணம் இல்லை. நான் கண்டிப்பாக வேறு ஹோட்டல் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ், என்னோட செமினார்ஸ்க்கு வரவங்க நிறையா பேர் எஜுகேட்டட் அண்ட் ரிச் பீப்புள். அதனால் உங்கள் ஹோட்டலுக்கு ஃப்ரீ மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிரும். நீங்கள் $5,000 கொடுத்தா கூட அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. இப்படி சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட பேப்பர் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு ஆத்தர். நெக்ஸ்ட் டே ஆத்தருக்கு ஹோட்டல் மேனேஜர் கிட்டேருந்து லெட்டர் வருது. ரெண்ட் ப்ரைஸ் 300% இல்லை, ஜஸ்ட் 50% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இன் ஷார்ட், ஆத்தருக்கு 250% ப்ராஃபிட் ஆயிருக்கு. இது மாதிரி சிச்சுவேஷனில் வேற யாராவது இருந்திருந்தா அந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்ட போய் சண்டை போட்டிருப்பாங்க. எப்படி ஹோட்டல் ரெண்ட் ப்ரைஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் 300%? உங்கள் ஒரு ஹோட்டல் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இது மாதிரி கன்வர்சேஷன் ஆர்கியூமெண்ட்டில் போய் முடியும். நீங்கள் சொல்ல வர பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலும் அவங்களோட ஈகோ அதை அக்செப்ட் பண்ணாது. இங்கே ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் உங்கள் கோவத்தை காட்டி இல்லை டாமினேட் பண்ணி ஒரு விஷயத்தை ஒத்துக்க வைக்க முடியாது. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆப்போசிட் பர்சனை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒத்துக்க வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கணும். இதனால நம்ம சொல்ல வர விஷயம் புரியும், நம்ம எனர்ஜி லெவல் வேஸ்ட் ஆகாது, டைம் சேவ் ஆகும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிலேஷன் மெயின்டைன் ஆகும். செகண்ட், சின்சியர் அப்ரிஷியேஷன். ஒரு மனுஷனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் நீட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர், ரைட்? பட் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் இதெல்லாம் அச்சீவ் பண்ணக்கப்புறம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எங்கே அச்சீவ் ஆகுது? நம்ம பண்ணுற வேலைக்கு ஒரு சின்சியர் அப்ரிஷியேஷன் கிடைக்கிறப்ப தான். ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட, எம்ப்ளாயீஸ் பாஸ் கிட்ட, ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட எதிர்பார்க்குறது ஒரு சின்சியர் அப்ரிஷியேஷன் மட்டும்தான். குப்பை தூக்குற அம்மாலேருந்து கலெக்டர் வர அவங்க செய்கிற வேலைக்கு சின்சியர் அப்ரிஷியேஷன் கொடுக்குறப்போ தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அவங்களுக்கு கிடைக்கிது. டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்குற வேலைக்கு சின்சியர் அப்ரிஷியேஷன் மட்டும்தான். சில பேர் இப்போது நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுட்டு மனசில் நினைப்பாங்க, ப்ரோ நம்மளை நல்லா ஐஸ் வச்சு பேச சொல்கிறாரோ. ஆத்தர் சொல்கிறது, உங்கள் பாராட்டு ஜென்யூனாக இருக்கணும். ஆக்சுவலி ஐஸ் வைக்கிறதுனா என்ன? எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஓவராக சொல்கிறது, ரைட்? தப்பாக இருந்தாலும் கரெக்டுன்னு சொல்லி அவங்க மனசில் இடம் பிடிக்கிறது. இது மாதிரி பண்ணி எல்லாருமே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாமே, பில்டு பண்ணலாமே. ஆனால் லாங் டேர்ம் ரிலேஷன் பில்ட் பண்ண முடியாது. இன் ஷார்ட், உங்கள் அப்ரிஷியேஷன் சின்சியராக இல்லைன்னா நீங்கள் சின்சியர் ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ண முடியாது. சிம்பிள்.
தேர்ட், பிகேம் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அதர் பீப்புள். நம்ம மோஸ்ட்லி பண்ணுற தப்பு என்னன்னா, நம்ம யார் கிடைச்சாலும் நம்மளோட ப்ராப்ளம்ஸ், நம்மளோட பெருமையை பற்றி பேசுவோம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம். எல்லாத்தோட மைண்டில் ஒரு மூவி போயிட்டுருக்கு, அதில் அவங்க தான் ஹீரோ ஹீரோயின். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்க மைண்டுக்கு அவங்க தான் ஹீரோ, அவங்க தான் ஹீரோயின். கன்வர்சேஷன் பண்ணுறப்போ ஆப்போசிட் பர்சனை பேச விடுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அதை சின்சியராக கேளுங்க. ஒரு நல்ல கன்வர்சேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25% நீங்கள் பேசுனா 75% மற்றவங்கள பேச விடணும். கம்யூனிகேஷன் அண்ட் ரிலேஷன் பெட்டர் பண்ணுறதுக்கு மட்டும் எழுதப்பட்ட புக்கு தான் ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அண்ட் வின் ஃப்ரெண்ட்ஸ் பை டேல் கார்னகி. இந்த புக்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு டேல் கார்னகி. நான் 3 கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க அண்ட் உங்கள் கம்யூனிகேஷன் அண்ட் ரிலேஷன் பெட்டர் பண்ண இந்த புக்கு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது மாதிரி இன்னும் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் சம்மரிஸ், ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸாம்ஸ் அண்ட் எஜுகேஷன் மாதிரியான டாபிக்ஸ் m5c சேனல் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். இனிமேல் நான் வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ண போகிற கண்டென்ட் பார்க்க m5c சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் கேர் பண்ணுற பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் ஆர் சப்போர்ட் தேவைப்பட்டால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி பர்சனலி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.